வெல்கம் டு ஜெய் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டெட் ரீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெட் ரீல்ஸில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டெட் ரீல்ஸில் பொதுவாகவே நிறைய அப்டேட்லாம் இருக்குது. இந்த அப்டேட் என்னென்னா இருங்க இப்போ பாருங்கள். இப்போ இவனுங்க வேறு இங்கே ஜாயின் பண்ணிட்டானுங்க. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ச்டு எர்த் அப்படின்னு ஒரு மோடு வந்திருக்கு. என்னடா மோடு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது நிறையா. இருங்க அதெல்லாம் சொல்கிறேன் நான் உள்ளே போயிட்டு. அது வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அது உங்களுக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து இருங்க லோடிங் இப்போ வந்து இதில் வந்து வானத்தை பாருங்கள், இருட்டாக இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இன்னும் இருட்டாக மாறும். அது என்ன கதைன்னு சொல்கிறேன். அடுத்து இன்னொன்று இந்த ஸ்கோர்ச்டு எர்த்துன்னு இருக்குல்ல, வானத்தில் லைட்டாக மாற்றம் தெரியுதா பாருங்கள். மேலே கொஞ்சம் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள். என்னென்னா இப்போ பாருங்கள் கெரோசின் அப்படின்ற ஒரு மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும். கெரோசின் ஆயில் இது வந்து நம்ம மேலே பட்டு என்ன ஆகும்னா ஒரு சில இதெல்லாம் வந்திருக்கு. அந்த ஜாம்பி மாதிரியே ஆர்மர் ஜாம்பி, ஷூட்டிங் ஜாம்பின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து புதுசாக வந்து அந்த எரியிற ஜாம்பி வந்திருக்கு. அது என்ன, அது உடம்பு ஃபுல்லாக எரியிற இதுவாக நெருப்பாகவே இருக்கும். அது வந்து நம்மளை தொட்டுச்சுன்னா கீழே இப்போ வந்து கெரோசின் வந்து நம்மளுக்கு 90% இருக்கா. அது வந்து நம்ம எரியும் போது அந்த 90% எப்போ 0வாக மாறுதோ அப்போ தான் கைஸ் நம்மளால் வந்து உயிரோடு இருக்க முடியும். 0வாக மாறுற வரைக்கும் எரிஞ்சிட்டே தான் இருப்போம். ஆனால் 90%லாம் இருந்தால் செத்துருவோம் நம்ம. சரி இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 கோல் மட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா இருங்க சொல்கிறேன். 2 கோலை வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட மிச்சம் வந்து 30 ருபீஸ் இருக்குது. 30 ருபீஸ்க்கு நம்ம போய் ஒரு இந்த ஆமோ வாங்கிக்கலாம், ரைஃபிள் ஆமோ. இப்போ கன்ஸ்மித் போயிட்டு எதுக்கிட்ட இந்த ஷாப் ஆப்ஜெக்ட்ஸை கையிலே வச்சுருக்கு, அப்படி அதில் என்ன தான் இருக்குன்னு கேட்பீங்க எல்லோரும். இருங்க நான் அதையும் காமிக்கிறேன். இங்கே இதை போட்டுட்டு இதில் வந்து ஜாம்பி மட்டும் தான் எரியுமான்னு தெரில. ஜாம்பி மட்டும் தான் எரியும்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம வந்து 2 ரைஃபிள் ஆமோ வாங்கிக்கலாம். எதுக்குடா ரைஃபிள் ஆமோ வாங்குறீங்கன்னு எல்லோரும் கேட்பீங்க. இருங்க சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை போய் நம்மளோட ட்ரெயினில் போட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சர்ப்ரைஸ் பாருங்கள், இது வேறு கரெக்டாக ஏற மாட்டேங்குது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள் கைஸ், எதுக்குள்ள இந்த ஸ்னேக் ஆயில் பேண்டேஜ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தேவை. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நைட்மேர் மோடு அளவுக்கு இல்லை, நைட்மேர் மோடு அளவுக்கு இல்லை, நைட்மேரை விட கொஞ்சம் கம்மி கஷ்டம்தான். ஆனால் ஓரளவுக்கு நைட்மேர் மோடு தாண்டி தான் கஷ்டம். சாரி, நைட்மேர் மோடு அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே வந்து பான்ஸை கொஞ்சம் ஒரு 32 அந்த 50 அந்த மாதிரி இருந்தது. உடனே நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த மோடு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். இன்றைக்கி முடிப்போமான்னு தெரில, ஆனால் முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூஸ் பேப்பர் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் எடுத்துக்கல. ஏன் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண முடியாதுன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும், புது அப்டேட்டில் வந்து செவுறு வழியாகவே சுடலாம். அதில் எப்படி நியூஸ் பேப்பர்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் வேறு எதுவும் நல்லா ப்ளஸ் பாயிண்ட் எதுவும் கொண்டு வரல. நல்லா கஷ்டமான கேமை கொண்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பயங்கர ஈஸியாக இருக்கும், ஆனால் இப்போலாம் நல்லா கஷ்டமாக ஆக்கிட்டாங்க. இதை என்ன பண்ணனே தெரில கைஸ். ஒரு சில இதோட இது காசெல்லாம் கூட குறைச்சிட்டாங்க. க்ரூசிஃபிக்ஸ் அந்த மாதிரி பரவாயில்ல. ஆனால் கைஸ் இங்கே பாருங்கள், ஜாம்பி மட்டும்தான் எரியல, எல்லாம் ஐயோ இது வேறு கிட்ட வந்துருச்சு. அந்த உல்ஃபு கூட எரியுது கைஸ் பாருங்கள். ஜாம்பி மட்டும்தானே இல்லை, உல்ஃபு கூட எரியுது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். இப்போ வந்து ஒரு 2000 மீட்டரை தாண்டி போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ இப்போ அங்கே கோலெல்லாம் இருக்கானா நம்ம. ஸோ இப்போ வந்து ஓகே கைஸ், இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நைட்டு வந்து என்ன நைட்டுரா,
வேம்பியர் நைட்டுன்னு தான் நினச்சிட்ருப்பீங்க. ஏன்னா சுற்றி கொஞ்சம் ரெட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ரெட் இல்லை கைஸ், ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலர். ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த ஏதோ ஒரு கலர் அந்த மாதிரி. என்ன நைட்ரா அப்படின்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபயர் ஜாம்பின்னு சொன்னோம்ல கைஸ், அந்த நைட்டு தான் ஃபயர் ஜாம்பி நைட்டு. இந்த மோடில் வந்து வெறும் அந்த நைட்டு தான் இருக்குது. நீங்கள் வேறு வேர்வூல்ஃப் நைட்டு, வேம்பயர் நைட்டு அந்த மாதிரி வரும்னு சேஃப் ஜோனில் நின்று காசுலாம் ஃப்ரீயாக எடுக்க முடியாது. ஏன்னா ஜாம்பி நைட் மாதிரி தான் ஃபயர் ஜாம்பி. ஆனால் சரிங்க, எங்கேயாச்சும் ஸ்பான் ஆனால் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இதோ பாருங்கள் கைஸ், நம்ம அதுதான் ஃபயர் ஜாம்பி. ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். நம்மளை தொட்டுச்சினாலே நம்ம வந்து எரிய ஆரம்பிச்சிடுவோம். நார்மலாக அந்த கெரோசின் ஆயில் நம்மள இல்லாமல் தொட்டுச்சுன்னா ஒரு 6% வரைக்கும் இருக்கும், நம்மளுக்கு எரியும் 6% வரைக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சேஃப் ஜோன் கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே நம்மக்கிட்ட $0 தான். நம்ம எங்கேயுமே லூட் பண்ணல. ஃபஸ்ட்டு டவுன் கூட நான் லூட் பண்ணல கைஸ். ஏன்னா அங்கே வந்து நிறையா ஃபயர் ஜாம்பி இருந்தது, அதுதான். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து நல்லா என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கவுபாய்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் எப்படியோ விற்று கொஞ்சம் காசு வந்து கிடச்சிது. அதை வச்சு ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். அதான் கியர்லாம் வாங்கிக்கிட்டேன் நம்மளுக்கு தேவையானது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே வந்து கோல்டெல்லாம் இருக்கா, பரவாயில்ல. நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் இருக்குது. ஏன்னா பிக்காக்ஸ் கூட வாங்கினா அதை இப்போவே சொல்லிடுறேன். மைனர் ஹேட்லாம் வாங்கிக்கிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து தேவைன்னா எதுவும் இல்லை, ஸ்னேக் ஆயில்ஸ் கூட இருக்குது நம்மக்கிட்ட, அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் ஜோன் போய் வேறு எதாவது அந்த கோல்டு மாதிரி இருக்கான்னு அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஸோ இருங்க, அங்கே கோல்டு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அங்கே பாருங்கள் கைஸ், அது வந்து ஏதோ டவுன் ஆஃப் ஸ்டெர்லிங்க வர ராக் மாதிரியே இருக்குது கைஸ். இங்கே ஒரு வீடே இருக்குது, நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கோம். சரி, அந்த வீடு கிட்டே போய் நம்ம லூட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு நைட் ஆகிடுச்சு. இதோ பாருங்கள், இப்போவும் அதே நைட்டு தான். நம்ம வந்து சேஃப் ஜோன்லேருந்து கிளம்பியாச்சு. சரி, என்னது அது நியூஸ் பேப்பரு பேர்டு ஒயர்லாம் போட்டிருக்கா அப்படின்னு கேட்பீங்க. நியூஸ் பேப்பர் தான் வேஸ்ட் ஆச்சேடா, அதெல்லாம் ஏன்டா போட்டிருக்கான்னு கேட்பீங்க. டவுன் ஆஃப் ஸ்டெர்லிங்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், டவுன் ஆஃப் ஸ்டெர்லிங்கா? இல்லை கைஸ், டவுன் ஆஃப் ஸ்டெர்லிங் இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம வந்து அங்கே நிக்கோலா டெஸ்லா லேப் தெரியுதா? ஏன்டா அங்கே போகலையான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அங்கே லூட் பண்ணிட்டோம். என்னடா அப்படின்னா, எங்களுக்கு சண்டை போட்டதெல்லாம் காமிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம வந்து சண்டைலாம் போடல கைஸ். அப்படியே அந்த நிக்கோலா டெஸ்லாவோட தலை வந்து 250 அதான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும்லாம் கேப்சர் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுற வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், அதையுமே போட்டுடலாம். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 1K சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டு இன்னொரு 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சேஃப் ஜோன் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதுதான் கைஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, அந்த குட்டி இதெல்லாம் தான். இங்கே வந்து கோல்டு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் அதிக காசுலாம் வரும் தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சேல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த கோல்டு எவ்வளோ? ஓகே கைஸ், இப்போ வந்து இதை சேல் பண்ணிடலாம். 40 rupees போல். ஓகே கைஸ், இப்போ வந்து பாருங்கள் ட்ரெயினை. ஸோ இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் செல் பண்ண பிறகு ஒரு $500 கிட்ட கிடச்சிது. அப்படியே ஒரு ஷீட் மெட்டல் வாங்கி ட்ரெயினை ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ஷீட் மெட்டல் கம்மியாகிடுச்சு. அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நான் இந்த பக்கம் இருந்தால் போதும். ஆனால் நம்ம 2 பக்கமாக ஃபில் பண்ணோம், அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ கோலெல்லாம் வாங்கிட்டோம் பாருங்கள் கைஸ். இப்போதைக்கு 3 கோல் போதும். ஒரு அப்படியே இங்கேருந்தே போட்டுடலாம் உள்ள. ஸோ இப்போ நம்ம வந்து எத்தனை மீட்டர் கிட்ட வந்திருக்கோன்னா ஒரு 20-30 மீட்டர் பார்க்கல நான், இருங்க பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இது வேறு மேலே ஏறிக்கிறோம். இப்போ நம்ம வந்து 30,000 கிலோமீட்டர் இருக்கோம் கைஸ். அதுக்கப்புறம் இதுலேருந்து டேரெக்டாக 40,000 தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இப்போ நம்ம வந்து சேஃப் ஜோன் விட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த மோடு வந்து அவ்வளோவா கஷ்டமாக இல்லை. நீங்கள் அப்படியே ஸ்பீட் ரன் பண்ணிங்கன்னா அவ்வளோவா கஷ்டமாக இல்லை. ஸ்பீட் ரன் பண்ணால் நைட்மேர் மோடு கூட கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ், சைடில் வந்து டவுனு.
டவுனெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஸ்பீட் ரன் தான் பண்ணுறோம். உங்களுக்கு அப்படியே நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி டவுன் எல்லாம் அந்த பிளேசஸ் கூட கேப்சர் பண்ணுற மாதிரி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதையுமே நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து கோல் இருக்குது கைஸ், இதெல்லாம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம், அதுக்கு கோல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ இப்போ வந்து அதோ அங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது, பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஃபுல்லாக இப்போ வந்து மலை தான். ஆனால் இந்த மலை வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது கைஸ், பாருங்கள், தெரிஞ்சால் அந்த ஆயில் கலரில் தான் இருக்குது. கீழே விழுற அந்த கிராஃபிக்ஸ் நல்லா தந்திருக்காங்க, சூப்பர் தான். ஸோ அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணால் கூட பிளட்டு வரா மாதிரிலாம் கூட கிராஃபிக்ஸ் தந்திருக்காங்க கைஸ். நல்லா ஒரு சூப்பரான லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க டெட் ரீல்ஸை. சரி ஓகே, நம்ம வந்து ஆர்மர் ட்ரெயினில் விளையாடி போடணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆர்மர் ட்ரெயின்லேயுமே விளையாடி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் ட்ரெயின் தான் வச்சுருக்கோம், ஆர்மர் ட்ரெயின் வேணும்னா சொல்லுங்கள், போட்டுடலாம் அதை. ஆனால் அடுத்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொன்னேன்ல கைஸ், அதை இப்போ சொல்கிறேன், ரொம்ப நேரம் நான் மறந்தே போயிட்டேன். அதுதான் என்னன்னா, இதில் நீங்கள் என்ன கிளாஸ் வச்சுட்டு வந்தாலும் வேர்வுல்ஃப், சர்வைவலிஸ்ட், நம்ம ஃபஸ்ட்டே வேர்வுல்ஃப் வச்சுட்டு வந்தோம், உங்களுக்கே தெரியும்ல. ஆனால் எந்த கிளாஸ் வச்சாலுமே இந்த மோடில் வந்து அதை யூஸே பண்ண முடியாது. நைட்மேர் மோடில் கூட கிளாஸஸ் யூஸ் பண்ண முடியும், ஆனால் இந்த மோடில் வந்து கிளாஸஸ்னும் நீ யூஸே பண்ண முடியாது. இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி, சேவ் ஜோனும் நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே எல்லாத்தையும் அதான் சேல்லாம் இல்லை கைஸு, கவுபாய்ஸ் தான் ஒரு சில பேர் வெளியே பார்த்தா. யாராவது ஐயோ எங்கள் தாத்தா வந்து கால் பண்ணுறாரு, இருங்க அட்டன் பண்ணிட்டு பேசிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து அங்கே கவுபாய்ஸ்லாம் அங்கே பாருங்கள், கேஸில் அங்கே வந்து ஒரு சில கவுபாய்லாம் இருக்காங்க தெரியுதா. அங்கே வந்து என்ன பண்ணும், ஒரு மார்னிங்கில் அந்த மாதிரி இருக்கும் போது அவனுங்களை சுட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே அந்த எரியிற ஜாம்பிலாம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட், அந்த கெரோசின் ஆயில் நம்ம மேலே பட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த டார்ச் மேலே இருந்தால் ஒர்க் ஆகுமான்னு தெரில. சுடுறா இவனை, அசர மாட்டான், தள்ளி விடணுமோ, அப்படியா தான் கைஸ் இருக்குது. 0 ஹெல்த்து தான் இவனுக்கு. ஏய் கைஸ், அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறான், தள்ளவே மாட்டான். ஒரு வேளை இன்னொரு சுடணுமோ கைஸ், என்ன பண்ணாலுமே போக மாட்டுறாங்க கைஸ். இதை அன்வேல்டு பண்ணாலும் போகிற மாதிரி தெரில. இன்னொரு சுட்டு பார்க்கலாம், அப்போ தான் போவான் போல். இப்போ தான் கைஸ் போகிறானே. கீழே பாருங்கள் அவனோட பிளட்டு. சரி பரவாயில்ல, இருங்க. இப்போ அந்த கவுபாயை நம்ம ஒரு நல்ல ஷூட்டர்னு காமிப்போம். அந்த கவுபாய்ஸுக்கு ஷூட் பண்ணுறா. இங்கே ஒரு 2 கவுபாய்ஸ் எடுத்துட்டாங்க, அங்கே ஒரு 2 கவுபாய் இருக்காங்க. போட்டாச்சு கைஸ், சூப்பரு. ஸோ அவங்க செத்துருக்காங்களான்னு போய் ஐயோ கெரோசின் ஆயில் வேறு பேய ஆரம்பிச்சிருச்சு மழை மாதிரி. ஸோ ஓகே, இங்கே வந்து அங்கே பாருங்கள் ஒரு சில ஷூட்டர்ஸ்லாம் அந்த செவுத்தில் முட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம போய் அந்த கவுபாயை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் கைஸ். ஸோ இருங்க, அந்த கவுபாய் கிட்டே போகிறேன். ஐயோ இது வேறு ஸ்லோவாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் வேர்வுல்ஃப் கிளாஸாக இருந்திருந்தால் ஸ்பீடாக போயிருக்கலாம். சாரி, வேம்பயர் கிளாஸு. வேர்வுல்ஃப் கிளாஸாக இருந்தாலும் ஸ்பீடாக போகலாம். ஒரு வேளை சாவலையும் செத்துட்டாங்க கைஸ். ஓகே, நம்ம குறி மிஸ் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஷூட்டர் தான். சரி, அந்த ஏதோ சொல்ல வந்தனே, சரி மறந்துட்டோம், விடுங்க. அங்கே ஒரு 2 கவுபாய் இருக்காங்க, அவங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த குதிரை கூட எடுத்துக்கலாம் கைஸ். குதிரை தேவை, கவுபாய் அது அட ஜாம்பியா, நான் கூட கவுபாய் நினச்சினேன். சரி, இப்போ நம்ம குதிரை எடுத்துக்கலாம். இந்த கோல்டு இருக்குது, இந்த கோல்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் இருக்குது. ஸோ இருங்க, குதிரை இப்படி திரும்பு. ஏய் ஸோ இருங்க, பின்னாடி போயிட்டு இப்போ ஐயோ கைஸ், குதிரைக்கு தான் ஹெல்த்து போகுது. இப்போ கூட குதிரைக்கு தான் ஹெல்த்து போகுது. இப்போ தான் பாருங்கள், எல்லோவே வந்துருச்சு அந்த குதிரைக்கு. சரி ஓகே, இப்போ நான் வந்து திருப்பி ரிட்டன் போயிடலாம். அந்த கேஸில் கேப்சர் பண்ணலாமான்னு தோணுது, ஆனால் வேணாம், நம்ம ஸ்பீட் ரன் தான் பண்ணுறோம். பரவாயில்ல, ஸ்பீட் ரன் பண்ணால் இந்த கேம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, ஸ்பீட் ரன் பண்ணால் ஒரு
50 மினிட்ஸ் 1 ஹவர் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மலாக விளாண்டிங்கன்னா மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர் 50 மினிட்ஸ் அந்த மாதிரி போகும். நம்ம வந்து கவுபாய்லாம் இங்கே செல் பண்ணிவிட்டு கோல்டெல்லாம் ட்ரேடிங் போஸ்ட்டில் தான் செல் பண்ண முடியும். கோலை வர கொஞ்சம் போட்டுட்டு வந்து கோலை எடுத்துகிட்டு அந்த கோல்டை எடுத்து நம்ம போய் இப்போ ட்ரேடிங் போஸ்ட்டில் அதையும் செல் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் அந்த கோல்டெல்லாம் செல் பண்ணி ஒரு $200 கிடச்சிது. அதில் ஆல்ரெடி ஒரு 2 ரைஃபிள் நம்ம வாங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 333 புல்லட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ $170 ஷீட் மெட்டல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையில்ல, ஆல்ரெடி ட்ரெயின் வந்து ஷீல்டால் கவர் பண்ணியாச்சு. கோல் மட்டும் ஒரு 8 கோல் வாங்கிக்கலாம் கைஸ், கரெக்டாக இருக்கும் ஒரு 8 கோல். அடுத்து மோலோட்டாவ் தேவைப்படுமா? கடைசி ஃபைட்லனா தேவைப்படும் தான். சரி ஓகே, நம்ம மோலோட்டாவும் வாங்கிக்கலாம் தேவைன்னா. 2 கோல் 3. ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டேன் கைஸ். இப்போ வந்து என்னடா எரிஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டாகவும் ஆகிடுச்சு. அந்த ஜாம்பி நைட் வந்ததுனால என்ன ஆகிடுச்சு, ஒரு ஜாம்பி வந்து மேலே ஏறிட்டான். மேலே ஏறும்போது என் மேலே வர நெருப்பு போட்டு போயிட்டான் கைஸ். அதுதான் இப்போ எரிஞ்சிட்டே இருந்தோம். கீழே கூட பார்த்துருவீங்க, யுவர் கவர்ட் இன் ஃபயர்னு வந்தது. அது இன்னொன்றுலாம் ஏதோ போர்ஷன்லாம் இருக்காங்க கைஸ். அதெல்லாம் ஏதோ இதெல்லாம் இருக்குது, மில்க் அந்த மாதிரி ஏதோ பாட்டில்லலாம் வச்சுருக்காங்க. எதோ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் போர்ஷன் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க மாட்டோம், வேணால் நம்ம அப்புறமா ஃப்யூச்சரில் வந்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் அப்புறமா வீடியோ போட்டால் டெட் ரைல்ஸ் வீடியோ அப்புறமா போடுவோம்ல, அந்த அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நம்மளுக்கான பான்ஸ் நம்ம இந்த கேமில் நம்மளுக்கு ஒன்று கூட கிடைக்கல. ஆனால் கடைசி ஃபைட்டில் மட்டும் ஒரு 10 கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்பீடு வந்து தான் பண்ணோம், ஒரு இதை கூட போகல, டவுன் ஆஃப் ஸ்டெர்லிங் கூட போகல. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் கைஸ், அதுக்கப்புறம் 2 இது தான் வரும். அதுக்கப்புறம் 80,000 போனால் ஃபைட்டிங் தான் சூப்பரு. இப்போ பாருங்கள், அங்கே 45,000 கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மார்னிங் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மோடில் வந்து மார்னிங் ஆகும்போது நல்லா இருக்கு, ஆனால் மழை பெய்யும் போது அவ்வளோவா கிளைமேட்டு அழகாக இல்லை. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து சேவ் ஜோன் கிட்டே வந்துட்டோம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து சேவ் ஜோனுக்குள்ளே என்டர் ஆக வேண்டியதான். இப்போ இனிமேல் நம்மளோட அந்த செக்யூரிட்டி கார்டெலாம் பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்பிசி தான், அந்த நான் பிளேயபிள் கேரக்டர்னு சொல்லுவாங்க. என்பிசி இவங்களாம் இவன் தான் எப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கான் எல்லாரையும். அவங்ககிட்ட ஆமோலாம் அன்லிமிட்டட்னு நினைக்கிறேன். ஆனால் டரெட்டுக்கு மட்டும் 100 தான். இப்போ வெறும் 10 ரூபா தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பேண்டேஜ் வாங்கினா போதும் கைஸ். ஏன்டா கோல் வாங்கலையான்னு கேட்பீங்க. கோல் நம்மக்கிட்ட 7 இருக்குது. இன்னும் யோசிச்சு பாருங்கள், 2 சேவ் ஜோன் தான், 6 கோல் போதும். எக்ஸ்ட்ராவே ஒரு கோல் இருக்குது அப்படி பார்த்தா நம்மக்கிட்ட. ஸோ இப்போ வந்து மோலோட்டோ எடுத்து இங்கே வச்சுக்கிறேன் கைஸ். மோலோட்டோ நான் ஒன்று வாங்கினேன் அந்த சேவ் ஜோனில், தேவைப்படும்ல கடைசி ஃபைட்டில், அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஏறிக்கிட்டு ஓகே, இப்போ வந்து இங்கே பேர்டு வயர்லாம் இருக்குது, அது வேணால் அப்புறமா எடுத்து ஒரு சைடு இன்கம்ப்ளீட்டாக இருக்குல்ல அங்கே போட்டுக்கலாம். ஓகே, இங்கே வந்து இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 60,000 கிலோமீட்டருக்கு தான் போகிறோம். இப்போ நம்ம 50,000 கிலோமீட்டர். ஓகே, மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து திருப்பி அந்த கெரோசின் ஆயில் வந்து பேய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோர்ட்ரஸ் ஆனால் இது வரைக்கும் வரவே இல்லை கைஸ். எப்போ வரும்னே தெரில ஃபோர்ட்ரஸ். அது வந்தாலும் நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறது இல்லை. இங்கே வந்து என்ன ஏதோ வீடு இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, இங்கே சில்வர் இருக்குது. ஓகே, நம்மளுக்கான சில்வர்லாம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, சில்வரும் எடுத்துப்போம். இப்போ வந்து எங்கே கைஸ் ட்ரெயினுக்கு முன்னாடி ஏதோ எவனோ ஒருத்தன் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுதான் சரி, இந்த சில்வர் எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 100% கெரோசின் ஆயிலால் ஃபில்லாக இருக்கும். இங்கே வெல்டு பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து இது வேறு அப்படியே மேலே ஏறலான்னு நினச்சா முடியவே மாட்டேங்குது. ஓகே கைஸ், அப்படியே ஜம்ப் பண்ணால் வர முடியாது. ஆனால் ஜாம்பினால் வர முடியாது.
வேர்வுஸ்னால நான் வர முடியும்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து 60,000க்கு போக ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து 52,000 தாண்டி போயிட்டுருக்கோம் கைஸ். இன்னும் 60, 70, 80 3 இது இருக்குது. 30,000 மீட்டர் அந்த மாதிரி போனோம். இன்னும் 30 இல்லை 28. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 53 வந்துட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சேவ் தானே நோக்கி வந்துட்டோம். இதோ பாருங்கள், கண்ணுக்கு தெரியுது அவங்க எல்லாருக்கும், எனக்கு தெரியுது. இதோ பாருங்க 58,000ல் இருக்கும். ஸோ 60,000 போன பிறகு அதுக்கப்புறம் 70, 80 தான். 80 போன பிறகு ஃபைட்டிங் தான். ஓகே கைஸ், ஆனால் கவுபாய்ஸ் ஆனால் எரிஞ்சா மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கவுபாய்ஸ்லாம் இப்படி இங்கே சைட்லேயே கவுபாய்ஸ் இருக்காங்க. கவுபாய்ஸை பற்றி பேசும்போது ஸோ இங்கே இந்த குதிரை எடுத்துக்கலாம். இங்கே உள்ளே ஒருத்தர் இருக்கான், சைட்லேயுமே பார்த்தோம் கொஞ்சம் கவுபாய்ஸு. ஒரு 6 கவுபாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். கைஸ் அங்கே ஃபோட்டோஸ் இருக்குது, நம்ம பார்க்காம வந்திருக்கோம், பரவாயில்ல. ஐயோ சுடுறானுங்க, ஐயோ எதுக்கோ ஸ்னேக் ஆயில் வந்து கையில் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்து குறைஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து குச்சிக்கலாம். என்னடா சுடவே இல்லை ஒன்றும். ஓ செத்தே போயிட்டானுங்களா? சரி, கவுபாய்ஸ் அவனும் எரியிறவனுங்க இல்லை போல கைஸ். ஒரு சில பேர் எரிஞ்சிட்ருக்காங்களேடா அவனுங்களெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பி எரிச்சிருக்கோம். ஆனால் கவுபாய்ஸ் எரிவாங்களானே தெரில எனக்கு. எரிய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இந்த மோடில் ஜாம்பி மட்டும்தான் எரியும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கவுபாய்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நேற்று நைட் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். இவன் தான் ஃபயரு. சரி ஓகே, இப்போ இந்த கவுபாயும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இருங்க, இவனை ட்ராக் தான் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து 10 பொருள், அங்கே வேறு இன்னொரு கவுபாய் இருக்கான். ஸோ பெரிய வேலை இது நம்மளுக்கு. இருங்க, இங்கே வந்து ஒரு கவுபாய் போட்டு போயிடலாம். அங்கே போய் நம்ம இவனை ட்ராப் பண்ணணும். இது வேறு அன்ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். இவனை ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா ஒரு இங்கே பாருங்கள், இவன் மேலே நின்றும் நான் எரியல. ஏன்னா அவனோட மூஞ்சி பாருங்கள், அது வந்து பிளாக் கலர்லேயே இல்லை. அப்படின்னா அவன் வந்து ஏதோ ஒரு சாம்பி தான் அவனை எரிய விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ வந்து இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு கவுபாய். ஸோ இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. குதிரையில் போக வேண்டியது தான். சரி ஓகே, என்ன குதிரை டேர்ன் எடுக்க மாட்டேங்குது. ஓகே, ஒழுங்காக தான் போகுது குதிரை. குதிரை என்ன குதிரை டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இவனுங்களை கலெக்ட் பண்ணால் போதும் கைஸ், அது ஒன்றும் தேவையில்ல. இவனை கூட கலெக்ட் பண்ண முடியாது போல இப்போ. சரி, குதிரை பாரு, அவனும் அதில் போய் உக்காந்துக்கிறான். சரி, இப்போ போய் இவனை ஷெரீஃபில் போட்டுட்டு கூடயே நம்மக்கிட்ட இருக்கிற கவுபாய்ஸ்லாம் போட்டு கடைசியாக அங்கே ஒரு கவுபாய்ஸ் இருக்கான். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், அவனே கொண்டு வந்துட்டு போட்டேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் இதையே பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும், அதுதான். ஸோ இப்போ இவனுங்களோட காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கியரப் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நைட் ஆக போதான், வானம் அவ்வளோ இருட்டாக இருக்குது. தெரில, எனக்கு தெரிஞ்சு இன்னும் நைட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போவுமே 100% இப்போ தான் 99, 95ன்னு வரும். இப்போ வந்து மோலோட்டோ வாங்கிக்கிறேன் கைஸ். கோல்டு இருக்குது, மோலோட்டோ மட்டும் போதும். ஏன்னா கடைசி ஃபைட்டில் நம்மளுக்கு தேவை. நல்லா கியரப்லாம் பண்ணியிருக்கோம், ஜெயிக்கணும். ஐயோ ஜெயிப்போமான்னு வேறு தெரில. ஒரு 3 மோலோட்டோ வாங்கிக்கலாம், அது போதும். ஹோலி வாட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கு நம்ம டவுனுக்கு போகணும். இது வந்து இப்போ நம்ம வந்து 60,000 இருக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக 70க்கு அப்புறம் ஃபைனல் தான். ஆனால் அங்கே வந்து நிக்கோலா டெஸ்லா வரமாட்டான். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஸ்னேக் ஆயில் வச்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிக்கோலா டெஸ்லாவே பில்டு ஸ்பான் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து 1, 2 இன்னும் ஒரே ஒரு ஸ்னேக் ஆயில் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான். 7 கோல் இருக்கானா 6 கோலே போதும் போக. ஒரு சேவ் ஜோன்லேருந்து இன்னொரு சேவ் ஜோன் போக வந்து 3 கோல் போதும் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணி அப்படியே போக வேண்டியது தான். இதுதான் ஒரே வழி நம்மளுக்கு. ஸோ இங்கேயும் ஜம்ப்பு போட்டு இங்கே வந்து ஒரு 3 கோல் போட வேண்டியது தான்.
போட்டுட்டு ட்ரெயின் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரெயின் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 70,000 போயிட்டு அங்கேருந்து 80,000 போக போகிறோம். சரி, ஓகே. இதுக்கு மேலே எந்த இதுவும் வராது. ஸோ இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 64,000 தாண்டி போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே எந்த லேண்ட்மார்க்ஸும் வராது கைஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபோர்ட்ரஸ்ஸு, அடுத்து நிக்கோலா டெஸ்லா லேபு, அடுத்து வேறு என்னது கேசலு, அடுத்து டவுன் ஆஃப் ஸ்டெர்லிங். இது 4 தான் இருக்கிற லேண்ட்மார்க்ஸ். ஆனால் இதுக்கு மேலே அது வராது. ஸோ நம்ம வந்து அந்த யூனிகார்ன் சீக்ரெட் சேலஞ்செலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், அதை பண்ணலாம். அதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது என்னென்னா அந்த போர்ட்டல் எஸ்கேப்பு. இன்னொன்று வந்து இருக்குது, அது வந்து ஏதோ யூஎஃப்ஓ எஸ்கேப்பு. அதுவும் வேணும்னா சொல்லுங்கள், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த 2 சேலஞ்சுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணுவேன் ஏதாவது ஒரு வீடியோவில். ஆனால் ஒரு சேலஞ்சுக்கு அந்த இது வந்து யூஸ் பண்ண முடியும், ஒரு தனி வீடியோவாக போட முடியும். ஆனால் அந்த மிஷின் நம்மளுக்கு தேவை, ஸ்ட்ரேஞ்ச் மிஷின். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அங்கே சேவ் ஜோன்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், கவ்பாய்ஸ்லாம் சுடுறாங்க. இந்த சேவ் ஜோன் தான் கைஸ் லாஸ்ட்டு சேவ் ஜோனு. ட்ரெயின் இன்னும் போயிட்டே இருக்குது, பரவாயில்ல ஏதோ ஒன்று. ஸோ வேறு யாராச்சும் இங்கே பாருங்கள், அப்பா நான் கூட எங்கேந்திரா கவ்பாய்ஸ் உள்ள வந்துட்டாங்களான்னு பார்த்தா அந்த ஜாம்பியை சுட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்னடா இது வெளிச்சமாகிடுச்சு திடீர்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டீ பாட் வச்சு ஒரு ட்ரிக்கு பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். என்ன பண்ணலாம், அந்த ஒர்க்கர்ஸ்ன்ற பாரு, அந்த இவனுங்க இருக்கானுங்கள்ல என்பிசி, அவனுங்களெல்லாம் அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம் இதை வச்சு. இது வேறு இந்த லைட்டு ஸ்டிக்கில் மாட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ நம்ம காலையில் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இருங்க கைஸ், இவனை தூக்கிட்டு போகலாம். ஓகே, இப்போ வந்து இவனை தூக்க ட்ரை பண்ணலாம். இருங்க, வேறு அந்த இதில் ஒட்டிகிட்டு இருக்காங்க ஸ்ட்ராங்காக. இருங்க, மேலே யாராச்சும் இருக்காங்களா? அந்த பக்கம் இங்கே மேலே யாருமே இல்லை. வேறு யாராச்சும் கீழே இருக்காங்களா? இவனை தள்ள கூட முடியல கைஸ், அப்படி இருக்கான் ஒட்டிக்கிட்டு. அங்கே ஒருத்தன் இருக்கான், அங்கே ட்ரை பண்ணலாமா? இந்த என்பிசி நம்ம வண்டியில் ஏற்றிட்டோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவனுங்க சுட்டுருவாங்கல்ல. இது வரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணதில்லை, ஆனால் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதை வச்சு தூக்க முடியுது கைஸ். நான் கூட தூக்க முடியாதுன்னு நினச்சேன், பரவாயில்ல தூக்க முடியுது. ஸோ ஓகே, ஆனால் அவனை போட முடியல. இவனை வந்து தூக்க முடியல கைஸ். ஏன்னா இவன் வந்து இங்கே ஒட்டிக்கிட்டான். இவன் மட்டும் இங்கே வந்து இல்லைன்னா நம்ம அழகாக தூக்கியிருக்கலாம். இவனை பாருங்கள், எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் முடியல. அதனால் இங்கே எதுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இல்லை கைஸ், இவனை தூக்கவே முடியல. என்ன பண்ணுறது? இவன் முன்னாடி நல்லா வந்தான். சரி, இந்த பாட்டை கீழே போட்டுட்டு போக வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம வந்து 80,000 போகிறோம் கைஸ், கடைசி ஃபைட்டு. ஓகே, இப்போ நம்ம கடைசி ஃபைட்டுக்கு போகிறோம். நல்லா நர்வஸாக இருக்குது. ஏன்னா முடிப்போமான்னு வேறு தெரில, கடைசிக்கு வேறு போயிட்டோம். இதில் நிறையா லூட், நம்ம பான்ஸ் எல்லாம் வேறு செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். சரி, பார்ப்போம் முடிக்க முடியுதான்ட்டு. முடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக தெரியல. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் கடைசி டவுனு. 71,000 கிலோமீட்டரில் வருது போல். ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த 80,000 கவ்பாய்ஸா சுட்டாங்க சைடில். கவ்பாய்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். கவ்பாய்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஃபியூவல் டவுன்கிட்ட வந்து தீர்ந்துருச்சு. டக்குன்னு போடுறா ஏன் நான் டக்குன்னு இப்படி போட்டேன்னா, ஏன்னா ஃபயர் ஜாம்பிலாம் சுற்றி போட்டுருச்சு. அதுவும் கவ்பாய்ஸ் வேறு இருந்தாங்க, அதுதான். இல்லைன்னா நம்ம வந்து ஸ்லோவாகவே போயிருக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம கோலம் காலி. இப்போ நம்ம வந்து 80,000 போய் ஃபைட்டிங் தான் இன்னும் மீதி இருக்குது. இப்போ நம்ம வந்து 72,000 தாண்டி போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஓகே, ஆனால் இந்த மோடு வந்து ஸ்பீட் ரன் பண்ண கஷ்டமாக இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்பீட் ரன் பண்ணுங்கள் இந்த மோடு வந்தால். ஸோ ஓகே கைஸ், அந்த கடைசி சேவ் தான் தெரியுதா?
சேஃப் ஜோன் இல்லை, டேஞ்சர் ஜோன் தெரியுதா? ஸோ அப்படியே ட்ரெயினை உள்ளே விட்டு கவுபாயெல்லாம் கொஞ்சம் ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஏற்று அவ்வாடி ஏற்றியாச்சு ஒரு சில பேர். இப்போ நம்ம வந்து இறங்கி ஃபைட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது தான். எங்கடா இருக்கீங்க? டரட் இல்லைல்ல, அதுதான் முக்கியமாக பார்க்கணும். டரட் இல்லைன்னா ஓகே கைஸ், சுட்டு முடிச்சிடலாம். இவனுங்க தானே. ஸோ இங்கே யாரும் இல்லை. ஏய் 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 கைஸ், ஓ கைஸ், அவன் எப்போ கைஸ் சொன்னான் ஃபயரு? ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிரு போல். இந்த ஃபயர் கவுபாய் இருக்கிறதே எனக்கு தெரியாது. திடீர்னு சைடில் வந்துட்டேன், என்ன பண்ணேன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட்டலான்னு சொல்லுங்கள். ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் ஜெய் கேமிங், பாய். ஸோ இப்போ நம்ம வந்து செத்துட்டோம் கைஸ், அவ்வளோதான், என்ன பண்ணுறது, பாய்.